புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் எந்த கலர்ல இருந்தா சிறப்பாக இருக்கும், அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, நம்ம ஏற்கனவே சேவிங்ஸ் பண்ணியிருக்கிற பணத்தை இன்னைக்கு நம்ம எடுக்கலாமா வேணாமான்னு இந்த அளவுக்கு முழுமையான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சி நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி. 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை தொடர்ச்சியா பல வருடங்களாக நம்ம புதியகம் தொலைக்காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு வழிகாட்டுதான் நம்ம நிகழ்ச்சி கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நிலம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த நிலம் வாங்கக்கூடிய விஷயங்கள், அந்த நிலம் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு வீடு கட்டினாலோ இல்ல தொழில் ஸ்தாபனத்துக்காக அந்த நிலத்தை வாங்கினாலும் அந்த கட்டடம் எப்படி அமையணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது வாஸ்து சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் நம்மளுடைய எல்லாருக்கும் பிரியமான ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஸ்வர் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம்மா. எதுக்கு பிரியமான அப்படின்னு சொன்னா நம்ம ராசி பலன் மட்டும் சொல்றது கிடையாது. நீங்க என்னெல்லாம் தப்பு பண்றீங்க, என்னெல்லாம் சிறப்பா பண்றீங்க அப்படிங்கறதையும் ரொம்ப கேஷுவலா சொல்லும் போது எல்லாருக்கும் ஆமா நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்றத பார்க்க முடியுது. இன்னைக்கு நீங்க வாஸ்து பேச போறேன் அப்படின்னு சொன்னீங்க சார். வாஸ்துல நான் ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்கேன், கேட்கலாமா? இப்போ சிப்லிங்ஸ், அதாவது சகோதர சகோதரிகள், இவங்க ஒரு பிரதர் இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஒரு நிலம் இருக்கு. இப்போ அவங்களுக்கு அந்த வாஸ்து ரீதியா அந்த வீடு எப்படி அமைச்சுக்கிட்டா சிறப்பா இருக்கும்? இப்போ தெற்கு பார்த்த ரோடு இருக்கு, இல்ல மேற்கு பார்த்த ரோடு இருக்கு அப்படின்னா அது எப்படி அமைச்சுக்கிட்டா சிறப்பா இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் தெற்கு பார்த்த ரோட்ல முதல் சகோதரர் வீடு எந்த பக்கம் அமையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்து அமையணும். சரி, ஃபர்ஸ்ட் சகோதரருடைய வீடு மேற்க பார்த்து அமையணும். இரண்டாவது சகோதரர் அவருடைய வீடு பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்து அமையணும். நான் சொல்றது வாசலுடைய ஃபேஸிங் கிடையாது. நான் தெற்கு பார்த்து ரோடு இருக்கு, அது கிழக்கு பகுதியில இரண்டாவது சகோதரரும் மேற்கு பகுதியில முதல் சகோதரரும் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. சரி, இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மேற்கு பார்த்த ரோடுக்கு கேட்டீங்க. மேற்கு பார்த்த ரோடுக்கு வடக்கு பார்த்து ரெண்டாவது, வடக்கு சைடுல இரண்டாவது சகோதரரும் முதல் சகோதரர் பார்த்துட்டீங்கன்னா தெற்கு பார்த்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரருக்குள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதிர் வீடு இருக்கக்கூடாது. நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை நம்மளால நேரில் பார்க்க முடியுது. இரண்டாவது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் சகோதரர் அண்ணன் இருக்காரு, அண்ணன் வீட்டை விட தம்பி வீடு உயரமா இருந்ததுன்னா இது பிரச்சனை வரும். இந்த ப்ராப்ளம் நம்மளால பார்க்க முடியுது. ஒருவேளை அந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல காம்பவுண்ட் சுவர் எழுப்பிடணும். இது ரெண்டாவது பரிகாரம், ரெண்டாவது சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய இந்த அண்ணன் தம்பி வீடுகள்ல நிறைய நம்ம பார்க்க முடியுது. சில பேர் மேல அண்ணன் இருக்கலாமா, கீழே இருக்கலாமா, ஒரு வீடு இருந்து அப்ப மேல இருக்கலாமா, மாத்தி இருந்தா பிரச்சனை ஆகுமா? கண்டிப்பா ப்ராப்ளம் ஆகும். சோ இந்த மாதிரி வாஸ்து குறைபாடுகள், வாஸ்து ரீதியா சில விஷயங்களை பார்க்கிறது ரொம்பவுமே முக்கியமாக இருக்கு. இப்போ நீங்க பிரசன்னம் பாக்குறீங்க, இப்போ அந்த ஜாதக அமைப்புல உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்காக தான் வந்திருக்காங்க. இது வாஸ்து ரீதியா இருக்கா அப்படிங்கறதும் அதுல உங்களுக்கு தெரியுமா? இப்போ போன வாரம் பார்த்தேன். அப்படியா? போன வாரம் பார்த்தா அவங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு ஜாதகம். சரி, சூப்பர்னா சூப்பர் டூப்பர் ஜாதகம் பார்த்தெல்லாம் அவ்வளோ பிரமாதமா இருக்கு. அப்போது அவங்க சொன்னாங்க, சார் என்ன சார் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இவ்வளோ கஷ்டங்கள் நான் பட்டுட்டு இருக்கேன். சரி, எனக்கு இன்னொரு சந்தேகம். சரி, மனைவியோட ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க. மனைவியோட ஜாதகம் பார்க்குறேன், குழந்தைகளோட 2 குழந்தைகளுடைய ஜாதகம் பார்க்குறேன். எல்லாமே பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒன்றுமே தெரியல. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பார்த்துருக்கேன் ஜாதகம். எல்லாமே சூப்பராக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. திருப்பி நான் என்ன பண்ணுறேன், கோச்சார் ரீதியாக நல்லா இருக்குது. திருப்பி சரி ஒரு பிரசன்னம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னம் பார்க்கும்போது அது 4ஆம் இடம் கெட்டு போச்சு. வீடு தான் பிரச்சனையா இருக்கு அவங்க. ஸோ இந்த வீடு பிரச்சனை நான் அவங்க கிட்ட கேட்டேன், இந்த வீட்டுக்கு ப்ராப்ளமான்னு கேட்டா வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் ப்ராப்ளம்ங்கிறாங்க. இப்போ வீட்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப அற்புதமா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, சார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன சூசைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்ககிட்ட வீட்டை விற்றாங்க. நாங்கள் தெரியாமல் வாங்கினதுக்கு தான் இந்த விஷயம் தெரிய வந்தது. பட் நாங்கள் கணபதி ஹோமம் எல்லாம் பண்ணிட்டோம், அதனால அப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ வளர்ச்சி அந்த வீட்டில் சுத்தமா இல்லை. வளர்ச்சி அந்த வீட்டில் சுத்தமா இல்லை. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நான் கேட்டேன், யாரெல்லாம் இவங்களுக்கு உதவி பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அப்படியே டிப்பிக்கலாக இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள்லாம் நம்மளால பார்த்துருக்கோம்.
ஸோ நீங்கள் வீடு பிரச்சனையான்னு கேட்டிங்களா, வீட்டு பிரச்சனைனால ஒருத்தருக்கு பேக் அடிக்குமான்னு கேட்டிங்களா, ஆமா. நான் போன வாரம் தான் இந்த ஜாதகம் பார்த்தேன். ஓ சரி, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போறோம் அப்படின்னா இங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரியான சில நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு, அது நமக்கு தெரியாது இல்ல. இப்போ நம்ம போயிடுறோம்ல, நிலமே வாங்குறோம், அந்த நிலத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து அசுத்தமா இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம்? நம்மளுடைய பெரியவங்க ரொம்ப அழகா அந்த நியம நிஷ்டைக்கு சொல்லியிருக்காங்க. சரி. பூமி பூஜை பண்றாங்கல்ல, ஆமா. பூமி பூஜை அப்ப என்ன ஊற்றுவாங்கன்னா பால் ஊற்றுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நவரத்னம் வைப்பாங்க, பஞ்சலோகம் வைப்பாங்க, கணபதி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த இது பண்ணுவாங்க, புண்ணியாவாஜனம் பண்ணி அந்த இடத்துல தெளிச்சு விடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வீடு கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த பொம்மையை சுத்தி வந்து நைட்டு வாஸ்து சாந்தி பண்ணி அந்த பொம்மையை எரிய விடுவாங்க. அதே மாதிரி சுத்தியிலும் பூசணிக்காய் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, இப்ப எல்லாருமே 6 மாசத்துக்கு ஒருக்கா கணபதி ஹோமம் வீட்டுல பண்ணிக்கிறாங்க, பூஜை புனஸ்காரம் வீட்டுல பண்ணிக்கிறாங்க, வாசல்ல எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறாங்க. நம்ம ஆன்மீக நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்தா அது அத்தனையும் கடைபிடிக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கு. ஸோ அப்படி இருந்தாலே நம்மளுக்கு கெட்ட விஷயங்கள் ஏற்படாது. சரி. அப்படி இருந்தது தெரியாம நான் போயிட்டேன், எனக்கு தடங்களா இருக்கு, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதானும் ஒரு இது இருந்ததுன்னா வாடகை வீடா இருந்தா மாத்திக்கோங்க. சரி. சொந்த வீடா இருந்து எனக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில் அர்ச்சகரை கூப்பிட்டு ஒரு சுதர்சன ஹோமம் நல்லா பண்ணி ஒரு சுதர்சன யந்திரம் வீட்டுல வச்சு பண்ணிட்டா ரொம்ப நல்லது. துர்கா சுக்த பாராயணம், துர்கா ஹோமம் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த வீட்டுல வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவ் எல்லாம் போயிடும். சரி. இப்போ வந்து இந்த பூர்வீக வீடு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து வாஸ்து பார்த்துருப்பாங்க பெரியவங்க, அதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் அதை எடுக்கிறாங்க, அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது எப்படி சார் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம்? அதாவது 3 தலைக்கட்டுக்கு மேல ஒரு வீட்டுல இருந்ததா சரித்திரம் இல்லை, இருந்தாலும் அதுல பிரச்சனை இருக்கும்னு ஒரு வார்த்தையை சும்மா ஒரு வழி வார்த்தையை நம்ம பார்த்துருப்போம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீல வீட்டுக்கு வந்து வாஸ்துவே தேவை கிடையாது. நீங்க உங்களுடைய பழங்கால வீடெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னா நீளமா இருக்கும் வீடு. நீல வீட்டுக்கு வந்து பெருசா வாஸ்து கிடையாது. சரி. அது பெருசா ஒன்றும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதே மாதிரி மேக்சிமம் இந்த சதுரமா இருக்கக்கூடிய வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து எப்படியும் அகப்பட்டுரும். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். சரி. எங்கேயாவது இந்த எல் ஷேப்ல இருக்கிற வீடு, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா வி ஷேப்ல இருக்கிற வீடெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு வந்து சரியான ஒரு கோணத்துல இல்லாம இருந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் இந்த ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. எந்த மூலையில எந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல பிராயஷ்சித்தம். இந்த பிராயஷ்டங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கணும், அதே மாதிரி எஃபெக்டிவாகவும் இருக்கணும். இந்த 2 விஷயங்களும் சேர்த்து நம்ம பண்ணிக்கிறது நல்லது. சார், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு? 12 ராசினியர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம். 4/7/2025 இங்கே உத்தராயணம் விஸ்வாவசுவருடம் ஆணி மாதம் 20ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்னைக்கு பார்த்துட்டோம்னா சித்திர நட்சத்திரம் சாயந்தரம் 6:58 வரைக்கும், அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி மாலை 6:21 வரை நவமி, பின்பு தசமி. இன்றைய சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 6:58 பின்பு உத்திரட்டாதி. மீன ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருந்துருக்கு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு காலம், 3 to 4 யமகண்டம். இன்னைக்கு வந்து தசமி இருக்கு. தசமி எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் மாலை 6:22 நவமி திதியில் நம்ம எதுவுமே பெருசாக பண்ண மாட்டோம், புது காரியங்கள் நம்ம வந்து செய்வது கிடையாது. ராமபிரானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கு. மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷம், பைரவரை வேண்டிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பான அற்புதமான நாளாக இருக்கும். ஃபஸ்ட்டு மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும், திருமண காரியம் கைகூடி வரும், ரொம்ப நாளாக இருந்த பிரிவினைகள் மாறும், சில விஷயங்களில் வேறுபட்ட கருத்துகள் இருந்தவங்ககிட்ட ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுக்கு திருமண விஷயங்களை பேசுகிறவங்களுக்கு நல்ல அற்புதமான காரியங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். இன்றைய தினத்தில் வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தொழில் ரீதியாக நல்லா வருவீங்க, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிரிகள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் தாண்டி ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நிச்சயமாக அதை கடைபிடித்து ஜெயிச்சு வர்றதுக்குண்டான வாய்ப்பு. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, சொன்னீங்கன்னா போச்சு. அந்த காரியம் நடக்காமல் எப்படி தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடிபட்டு பழக்கமாயிடுது இல்லையா? அதே மாதிரி அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வெளிநாடு, அமெரிக்கா, யூரோப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய முயற்சி பண்ணி நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன்.
அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் சரியான அலைச்சல்கள் நிறையா இருக்கும். என்னப்பா அது உட்கார முடியல, நானும் பார்க்குறேன் இங்கேயும் அங்கேயும் எந்த ஒரு வேலையும் முழுசாக முடிக்க முடிய கிடையாது, எல்லாம் அறகுறையாக இருந்துட்டு. ஆனால் பிரயாணங்கள் மட்டும் நிறையா இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பிரசித்தி பெற்ற சில கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அப்பாவுடைய ஆரோக்கியத்திலையும் கேர்ஃபுல்லாக இருந்ததுன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமாக இந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை எடுத்து பேசுவீங்க. இப்போ எப்படி வாஸ்து சம்பந்தமான சில விஷயம் பேசுனீங்கன்னா அதை பற்றியெல்லாம் இன்றைய தினத்தில் வீடு ரீதியாக இது நன்னா இருக்குது, நன்னா இல்லை, இந்த வாடகை வரல, வாடகை வந்தது, இடம் அப்படியெல்லாம் எடுத்து பேசுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. பண வரவுகள் கூடி வரும். யதார்த்தமாக பேசுவீங்க. பல பேருக்கு அது பிடிக்காது. ஏன்னா உண்மையை பேசினா நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு சண்டையெல்லாம் வரும். அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில காரியம் தடங்களாய் அதுக்கப்புறம் ஜெயிக்கும். டென்ஷன் ஆக்குவாங்க. ஒரே ஒரு டென்ஷன், என்னப்பா என் தலா வலிக்குது, இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் கூட சேர்ந்து கத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ட்ரெயினில் போவீங்க, பக்கத்துக்கு இதில் வந்து கம்பார்ட்மெண்ட்டில் அட்டாட்டாட்டா சிரித்து பயங்கரமாக கத்துவீங்க. ஏன் அப்படின்னு கேட்பீங்க. ஃப்ளைட்டில் போவீங்க, அப்படி தூங்கலாம்னு நினச்சா ஒரே சத்தமாக பேசின்னு இருப்பா. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இரிட்டேஷன்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். சிம்மராசி எல்லாத்தையும் சகிச்சுப்போம். சில நேரத்தில் கோவப்படுவேன். அப்படி இன்றைய தினம் போகும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தடங்களாகி சில காரியங்கள் நடக்கும். ஆனால் வெற்றி பெறும். பணவரவுகள் கொண்டு வரும். ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி வர்ற மாதிரி இருக்குது, நினச்சா எனக்கு கிடச்சிதுன்னா வேறு மாதிரி, அப்படியெல்லாம் நினச்ச விஷயங்களில் ஒரு 20% காரியம் சக்ஸஸ் ஆகிடும். பணவரவுகளே வந்துடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்களாம் அனுகூல்யம் பெறத்துக்குண்டான அற்புதமான தினம். கன்னிராசி எப்போவுமே எனக்கு என்னமோ ஒரே மாதிரி இருந்துருக்குன்னு நினைப்பில்லை. அப்படிலாம் கிடையாது. முயற்சி பண்ணுங்கள், நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்தில் துர்க்கை வழிபாடு தான் தடங்களை போக்கக்கூடிய அற்புதமான வழிபாடுலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா துளாராசி நண்பர்களுக்கு சில பேருக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே டல்லாக இருக்கும். இது டிபெண்ட்ஸ், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற தசாபுத்தியை பொறுத்து மாறும். சில பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பேசுவாங்க. இன்றைக்கி புது புது காரியங்கள்லாம் பேசுவாங்க. எனக்கு இந்த ஐடியா தோணுது, இந்த ஐடியா மட்டும் சான்ஸே இல்லை தெரியுமா, அந்த மாதிரி ஒரு புது புது விஷயங்கள்லாம் பேசுவாள். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே டல்லாக உட்காந்துருப்பா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? அது பிரச்சனையே வேறு யாரும் இல்லை. யார் கேட்குறவாட்ட தான் இருக்கும். ஒன்னால தான் பிரச்சனைன்றவா. இதுக்கு கேட்கவே வேண்டாமேன்னு அந்த கேள்வி கேட்டவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரி துளாராசி என்பர்கள் சில பேர் மூடு ஸ்விங்கும், சில பேர் ரொம்ப திறமையாக இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகன் பிள்ளையார் வழிபாடு வெற்றி பெறும். அடுத்தது பார்த்துட்டோம்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். நீ கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் கவனமாக வச்சுக்கணும். ஒரு பொருளை கொடுத்துட்டு இங்கே தானே கொடுத்தேன், வீட்டிலேருந்து வெளியில் போய் வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போனதுக்கப்புறம் அட்டே செல்ஃபோனை மறந்துட்டு வந்துட்டேனே, திருப்பியும் சாவியை மறந்துட்டு வந்துட்டேனே, இப்படி ஒவ்வொரு விஷயமா மறந்துட்டேனேன்னு சொல்லுவாள். சில பேர் ஃப்ளைட்டை விடுவா, ட்ரெயினை விடுவா, 1க்கு 2 வண்டியை பிடிப்பா, 2 செலவுகள் டிரான்ஸ்போர்ட் ரீதியாக இருக்கும். இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கலாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். மன யோசனை எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வெளிக்காட்டக்கூடாது. டக்குன்னு வெளிக்காட்டிட்டோம் அப்படின்னா இவங்க இவ்வளோதான், இவங்க இந்த கேரக்டர் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படி இருக்கக்கூடாது. இவங்க என்னன்றது புரிந்துக்கிறதுக்கே ரொம்ப அப்படி டைம் எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பட் உங்ககிட்ட அப்படி இருக்க முடியாது. இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் டப்புன்னு பேசிடுவேல், சந்தோஷமாக இருந்தாலும் டப்புன்னு பேசிடுவேல், அப்படிலாம் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கு. அதுதான் சகோதர சகோதரிகிட்ட பகைச்சிக்காதீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப க்ளீனாக பார்த்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. வண்டி வாகனத்தில் வேகமாக போகாதீங்க. பிரச்சனைகளை இழுத்து கொள்ளாதீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைய அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோன்னா குலதெய்வ வழிபாடு, நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசிக்கு. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஃபேமிலி இனிமேல் ப்ராப்ளத்தை 3வது மனுஷாட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொன்னேன்னா தப்பு கிடையாது. அவளை உட்காந்து பேச வைக்கக்கூடாது. இங்கேயும் பேசி அங்கேயும் பேசி கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்ககிட்ட சொல்லியிருக்கவே கூடாது, நம்மளே பிரச்சனையை தீர்த்துக்கணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில். அதேமாதிரி மியூசிஷியனாக இருந்துட்டு இருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருக்கா, அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்க, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கோம், இரும்பு சம்பந்தமான ஸ்கிராப் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க,
ஆன்லைன் சம்மந்தமான ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். பணம், ஃபினான்ஷியல், அக்கௌண்ட்ஸ் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாத்தையும் நம்பி கொடுத்துடக்கூடாது. மகர ராசி வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்தை மனசில் போட்டோம்னா ஜெயிச்சாகணும் உள்ள அந்த மனசில் ஓடிண்டே இருக்கும். எப்படியாவது ஜெயிச்சாகணுங்க. 4-5 நாளாக இருந்த பிரச்சனை அப்பா பேசவும் முடியல, பிரயாணமும் பண்ண முடியல, ஏதாவது பண்ணால் தப்பு வந்துடுமோ, இதை பண்ணால் சரி வந்துடுமோ, கிண்டல் கேலி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நாள் எனக்கு கிடைக்கும், அந்த நாள் நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீன ராசி நண்பர்களுக்கு எப்போவுமே தொட்டது வீண் போகாது, ஜெயிச்சு வந்துடுவீங்க. இருப்பினும் கெட்ட பேர் அப்பப்போ வரும். ஸோ நல்லதும் முன்னேறும் பொழுது கெட்ட பேர்கள் வர்றது அப்படிங்கிறது இயல்பு. கெட்ட பேர்னா என்ன, நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர், அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. இதையும் தாண்டிப்போம், இதுவும் கடந்து வரும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை மனதில் கொண்டு வாருங்கள். ஒரு பொருளுக்கு 4 பொருள் வாங்குவேல், இப்படி தான் விரயங்கள் ஆகும். மருத்துவ ரீதியான சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சரியாகும், கவலைப்பட வேண்டாம். சில பேர் நல்லது பேசுவா, சில பேர் சங்கடப்படுவா, சில பேர் ஒற்றுமையாக இருப்பா, சில பேர் பிரிஞ்சு போவா. இது எல்லாமே பார்த்தாச்சு. அதனால் எதுவுமே பெருசாக தெரியாது. இறைவனுடைய வழிபாட்டில் என்ன நடக்கிறதோ அது நடக்கட்டும், அது கூட சேர்ந்து நானும் நடக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்படுவீங்க. மீனராசி நண்பர்களை இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. வாஸ்து பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ 4 சகோதரர்கள் இருக்காங்க. அவங்களுடைய அந்த வீடினுடைய அமைப்பு எந்த டைரக்ஷன்ல இருக்கணும், அதே மாதிரி இந்த போர்ஷன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல எல்லாம் நம்மலாம் அப்படிதான் வளர்ந்துருப்போம். இப்போ ஒரே இடத்துல ஒரு 4-5 வீடு ஒரே மாதிரி இருக்கும், ஒரே அளவுல இருக்கும். ஸோ அந்த வீட்டினுடைய வாஸ்து பத்தியும் பேசலாம். இப்போ வந்து நீளமான வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 சகோதரர் வந்து சகோதரி யாராவது இருக்காங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நீளமான வீடு வந்து தெற்குலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். தெற்கு பார்த்த போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து முதல் சகோதரர். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் 2வது சகோதரர், 3வது சகோதரர், 4வது சகோதரர். 4வது சகோதரர் வரும்போது வடக்கு பார்த்து வந்துடும். ஸோ இப்படி நீளமாக இருக்கிறது. சார் எங்களுக்கு அப்படி இல்லை, இப்படி நீளமாக இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கு பார்த்த போர்ஷன் இருக்குல்ல, அது வந்து முதல் சகோதரர், அதுக்கு அடுத்த சகோதரர், அடுத்த சகோதரர், அடுத்த சகோதரர், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்து முடியும். நீங்கள் இந்த போர்ஷன் கிழக்கு மேற்கு இருந்ததுன்னா மேற்கு பார்த்து ஃபஸ்ட்டு சகோதரருடைய போர்ஷன் ஆரம்பிக்கணும். தெற்கு வடக்கு பார்த்து, அதாவது வடக்கு தெற்கு பார்த்து இருந்ததுன்னா தெற்கு பார்த்து முதல் சகோதரருடைய போர்ஷன் ஆரம்பிக்கணும். சரி. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது. ஓகே சார், இது பரவாயில்ல, சதுரமாக இருக்குது, எங்கள் இடம் வந்து இப்படி சதுரமாக இருக்குது, இதில் என்னுடைய முதல் சகோதரர் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு, சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து முதல் சகோதரர். 2வது சகோதரர் பாத்தீங்கன்னா வாயு மூலைன்னு சொல்லுவாங்க. வாயு மூலைன்னு சொல்றது வட மேற்கு திசை. 3வது சகோதரர் பாத்தீங்கன்னா அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. எது? தென் கிழக்கு. அடுத்தது 4வது சகோதரர் பாத்தீங்கன்னா வடகிழக்கு. இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சிறப்பா இருக்கும். போர்ஷன் ஹவுஸா இருந்தா, போர்ஷன் ஹவுஸ் இருந்தது அதான் சொன்னேன், நீளமா இருக்கு, அதுதான் தெற்கு மேற்கு பார்த்து நம்ம சொன்னோமே. சரி, சிறப்பு சார். உங்களுடைய காசி யாத்திரை பத்தி சொல்லுங்க சார். காசி யாத்திரை ரொம்ப பிரமாதமா இருந்தது. காசி யாத்திரை ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சென்னையில இருந்து ஆரம்பிச்சோம். நம்மளுடைய இன்ஸ்டால வந்து இன்னைக்கு டெய்லி போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு சார் நெக்ஸ்ட் எப்போ அப்படின்னு கேட்டிருக்கா. நெக்ஸ்ட் வந்து மந்த்ராலயம் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மந்த்ராலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய சில கோயில்கள்லாம் ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் மூலமாக இருந்துட்டு இருக்கு. திருப்பி அடுத்த காசி யாத்திரை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நவம்பர் மாதம் அடுத்த காசி யாத்திரை வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப பிரமாதமான இந்த காசி யாத்திரை நான் ஒரு நாள் போயிட்டு வந்தேன். ஸோ அங்கே வந்து விஸ்வநாதர் எல்லாரும் தரிசனம் பண்ணாங்க, காலபைரவரை, சோழி மாதா, சங்கட மோட்ச ஆஞ்சநேயரை, துர்கா மந்திர் போயிட்டு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாலாட்சியை பார்த்துட்டு வந்தாங்க. இப்படி அற்புதமான கோயில். அது மாதிரி திரிவேணி சங்கமத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அதே மாதிரி கயாவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். இன்னொன்று அவங்களுடைய கர்ம, அவங்களுடைய பித்ருக்கள், அவங்களுடைய அந்த 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 அனுபவம்னு சொல்லுவாங்கள்ல, தனக்குண்டான அந்த கர்ம வினைக்கு ஏற்றாற் போல ஒரு அனுபவத்தை கொடுக்குறாருங்க. இந்த தடவை நான் கவனிச்சேன் அதை. அப்படியா? ஆமாம். ஏன்னா ஒரு சில பேர் நான் பார்த்தேன், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமா ரொம்ப ஸ்ரத்தையா இருக்காரு. மனைவி அதெல்லாம் முடியாது, எனக்கு பசியுது, அவங்க அம்மா தானே அப்படின்னு சொல்றவங்களையும் பார்த்துட்டேன்.
ஸோ நிறைய விஷயங்கள் அனுபவம் தானே. அதுதான் கேட்க வந்தேன். இப்போ நம்ம நார்மலா ஃபேமிலியா நம்மளா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல போய் நம்ம யாத்திரை மேற்கொள்றதுக்கும் இப்போ நீங்க கூட்டிட்டு போகும்போது இப்போ உங்ககிட்ட ஒரு 30 பேர் வராங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கர்மாவின் அடிப்படையில ஒவ்வொரு அனுபவங்களும் அவங்க நான் வாங்குறாங்க. வந்து எனக்கு அனுபவம் தான் பாடம்னு சொல்லுவாங்க. 13 வயசுல இருந்து நான் இப்போ ஒரு விஷயத்த கத்துக்கிறேன், ஒரு விஷயத்த பாக்குறேன்னா அனுபவம் தான் ஒரு பெரிய பாடம். நான் தான் சொல்றேனே, ஆத்துக்கார் வந்து ரொம்ப அப்படியே கண்ணில் தண்ணி விட்டுன்னு இருக்காரு, இவா வந்து சிரிச்சு பேசின்னு இருக்கா. நீங்க தித்தி பண்ணும்போது எப்படி இருக்கணும்? கண்டிப்பா அப்படி ஸ்ரத்தையா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவாளையும் நான் நேர்ல பார்த்திருக்கேன். இந்த வாட்டின்னு சொல்லலை, பொதுவாகவே நான் காசி யாத்திரையில சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி போன காசி யாத்திரையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய அனுபவம், 1-2 அனுபவம் கிடையாது. இதை பார்த்து 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 நடக்கும்போது இது ஏன் நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பீங்க. அது என்ன பிளானட்னு யோசிப்பேன். அது உள்ளுக்குள்ள போயிடும் எனக்கு, என்ன பிளானட் இது, இது ஏன் இந்த பிளானட் சம்பந்தப்படுது, இது தற்காலிகமா நிரந்தரமா, இவா குணாதிசயம் இதுவா, இது கூட இந்த பிளானட் சம்பந்தப்பட்டு தசாபுத்தினால மாறுறாங்களா, கோச்சாரத்தினால மாறுறாங்களா, இது அனுபவப்பட்டுட்டோம்ல. சிறப்பு. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வாஸ்துலே வந்து இந்த சிப்ளிங்ஸோட விஷயங்கள் தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளா இருந்துட்டு இருப்பாங்க, எங்கதான் பிரச்சனை நடக்குது அப்படின்றதுக்கான தீர்வா இன்னைக்கு எபிசோடு இருந்தது. 12 ராசினியர்களுக்கான ராசி பலன்களையும் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார், மிக்க நன்றி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி. நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.